புஷ்கர நவாம்சம் சில பேர் எப்படி இருந்தாலும் சரி புஷ்கர நவாம்சம் அவர்களுக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்றைக்கி வீடியோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது சிலருக்கு நன்மை செய்யதில்லை. ஏன்னு கேட்டால் அதிமைத்திரை எடுக்கும்போது கிருத்திகை 1, உத்திரம் 1, உத்திராடம் 1 இது 3ஐயும் இதில் நிற்கிற கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேச வர்றது பார்த்திங்கன்னா நம்முடைய புதுக்கோட்டை பாலையா. அவர் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய வீடியோ புஷ்கர நவாம்சத்தை பற்றி பேசியிருப்போம். அதில் நிறைய பேர் கமெண்டில் தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னா, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி புஷ்கர நவாம்சம் எங்களுக்கெல்லாம் நன்மையே செஞ்சதில்லை, நீங்கள் என்ன நன்மை செய்தேன்னு சில பேர் கேட்டிருந்துருக்காங்க. நான் அதனால தான் அதையே டாப்பிக்கே ஐயாட்ட கொடுத்தாச்சு. புஷ்கர நவாம்சம்னா என்ன, புஷ்கர நவாம்சத்துடைய நட்சத்திரம்னா என்ன, அந்த நட்சத்திரம் ஏன் சிலருக்கு நன்மை செய்யுது, ஏன் சில பேர்த்துக்கு அந்த புஷ்கர நவாம்ச நட்சத்திரம் நன்மையே செய்ய மாட்டேங்குது, அது தலைப்பு தான். அந்த தலைப்பை பற்றி பேசுகிறதுக்கு தான் ஐயா வந்திருக்காரு. ஐயா அவர்களை வருக வருக நம்ம அன்போடு வரவேற்போம். ஐயா உரையாட்டு. ஐயா அனைவருக்கும் வணக்கம். சரவணபவ சோதிட அறிவாலயத்தின் 43வது மாத கருத்தரங்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருகவென வரவேற்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பேச வாய்ப்பளித்த எனது குருநாதர் ஐயா பரணி பாரதி ஐயாவின் திருப்பாதங்களுக்கு எனது நன்றியை காணிக்க தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன். இப்போ எனக்கு பேச கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னா புஷ்கர நவாம்சம். இந்த புஷ்கர நவாம்சம் என்பது சிலருக்கு நன்மை செய்து சிலருக்கு நன்மையே செய்கிறதில்லை. சில நேரம் அது தீமையாக கூட அமைஞ்சிருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடும்போது இந்த தேடல் எதுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் புஷ்கர நவாம்சமானது புஷ்கர நவாம்சம் சில பேர் எப்படி இருந்தாலும் சரி புஷ்கர நவாம்சம் அவர்களுக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்றைக்கி வீடியோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இது சிலருக்கு நன்மை செய்யதில்லை. ஏன்னு கேட்டால், இப்போ எனக்கே 3 கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது. இது வரைக்கும் ஒரு அதோட திசை வராது. ஏன்னா பூராடத்தில் இருந்ததுனால முதல்ல பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை வராது. எடுத்தோடனே சுக்கிரதேசை தான் வரும். சுக்கிரதேசை வர்றவங்களுக்கு கேது தசை வராது. இப்போ கேது புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது, அது வராது. மிச்ச 2 கிரகம் புஷ்கரத்தில் இருக்குது. ஏற்கனவே 1 திசை நடத்தி முடிச்சிருச்சு. இப்போ 1 திசை நடத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் அவன் சொன்ன அளவுக்கு அந்த புஷ்கர நவாம்சத்தை உயர்த்தி சொன்ன அளவுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லையே அப்படின்னு ஒரு தேடல். அது என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது நான் ஒன்றும் பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் கண்டுபிடிக்க முடியாது. என்னை போல் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு தேடும்போது இதான் ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு ரகசியம். நம்ம ஒன்று தேடும்போது அது நம்ம குருமார்கள் மூலமாகவே நமக்கு அந்த தேடல் கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான். இதுக்கு முன்னாடி எங்கள் குருநாதர் ஐயாவே இந்த புஷ்கர நவாம்சத்தை பற்றி பேசியிருந்தார். அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்க கிரகங்கள் 6, 8, 12 அந்த மாதிரி ஒரு அமைஞ்சிட்டா அது பெரும்பாலும் அந்த புஷ்கர நவாம்சம் அவர்களுக்கு நன்மை செய்வதில்லை அப்படின்னு. இந்த தேடுதல்னு வரும்போது நமக்கு இந்த குருமார்களே நின்று வழிகாட்டாக. அதுக்கு எப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு நான் டாபிக்குள்ளே போயிடுறேன். போன வாரம் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஜாதகம் பார்க்க வந்தவங்க ஒரு பையனோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் 2ஐயும் கொடுக்குறாங்க. கையில் வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து என் வீட்டுக்காரி பக்கத்தில் உட்காந்துருந்தா. அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க. நீங்கள் பேசாமல் இருங்க, ஒன்றும் சொல்லாதீங்க, அவர் சொல்லட்டும் அப்படின்னா எப்படி இருக்கும்? பயப்புள்ள எப்படி கோர்த்து விடுது பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா அப்போ அந்த நேரம் குருமார்களை எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களை தான் நான் வேண்டேன். உடனே எனக்கு எனது குருநாதர் ஐயா பரணி பாரதி ஐயா சொல்லிக் கொடுத்த
ஜாமக்கோல் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்போவுமே எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் ஒருத்தர் ஜாதகத்தை கொடுக்கும்போது வாங்கின நேரத்துக்கு அந்த ஜாமக்கோலை போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து அதுவே வந்து விடையை சொல்லிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க ஜாதகம் கொடுத்த நேரத்தில் அந்த டயத்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் ஜாமக்கோலை போட்டேன். அந்த ஜாமக்கோலில் உதயம் வந்து கும்ப உதயம், ஆனால் அது சிரத்தில் நிற்காது. அதனால் அது வந்து மகரத்தில் இருக்குது. ஆருடம் வந்து கடகத்தில் 6ல் இருக்குது. உதயாதிபதி 8ல் போய் உதயாதிபதி உதயத்தில் ஆட்சியாக இருக்கார். அது 7ஆம் அதிபதி சூரியன் 8ல் போய் மறைஞ்சிட்டார். ஆருடாதிபதி 11ல் இருக்கார். ஆனால் சுக்கிரன் போய் உச்சமாக இருக்குது. இப்போ என்ன சொல்லணும், எனக்கு தோணுது என்னென்னா, இது வந்து ஒரு கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டால் கணவன் வந்து உதயமாக எடுத்துக்குவோம், ஆருடத்தை வந்து மனைவியாக எடுத்துக்குவோம். ஆருடம் போய் 6ல் மறைஞ்சிருச்சு. என்னம்மா கணவன், அதாவது உச்சமாக சுக்கிரன் கணவன்கிறப்ப மனைவியை பார்க்குறப்ப உச்சமாக இருக்குது. அப்போது நான் 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிட்டார். அப்போ கேட்டேன், என்னம்மா கணவன் மனைவி சண்டையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இது வந்து பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குங்க, எங்கே ஒரு பிரிவினைக்கு கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்னு எங்களுக்கு பயமாக இருக்குது, இது என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து சாஃப்ட்வேரில் போட்டுட்டு பார்க்கும்போது அதை ஜாதகத்தை விரித்து பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. 2 பேர் நட்சத்திரமும் 7/22 வைநாசிகமாக இருக்குது. அடுத்து உள்ளே போய் பார்க்கும்போது பையனோட ஜாதகத்தில் மேச லக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து ஆமாம் மேச லக்கணம். பொதுவாக நான் பார்த்தது என்னென்னா அவசரமாக டக்குன்னு பார்த்து சொல்லணுங்கிறதுக்காண்டி பார்த்தேன். சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கார். சிம்மத்தில் இருக்கும்போது இப்போ கோச்சார கேது எங்கே போய்கிட்டு இருக்காரு, கோச்சார கேது 15 டிகிரியில் சிம்மத்தில் இருக்கார். அந்த பையனோட ஜாதகத்தில் சுக்கிரன் 10 டிகிரியில் இருக்கார். சுக்கிரனுங்கிறது என்னங்க, அதாவது நாங்கள் பிருகளை எப்படி எடுப்போம்னா, சுக்கிரனை வந்து மனைவிக்கு காரணம் சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரனை வந்து இந்த கேது நெருங்கும்போது பிரச்சனை இன்னும் நெருங்க பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு டிகிரி நகர்றதுக்கு கேது வந்து ராகு கேது ஒரு டிகிரியை நகர்றதுக்கு 18 நாள் எடுத்துக்கும். 10 டிகிரியில் சுக்கிரன் இருக்கார், 15 டிகிரியில் இப்போ கேது இருந்துக்கிட்டு இருக்கார். இது போக போக இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது எப்போ குறையும் அப்படின்னு கேட்டால், இந்த 10 டிகிரியை உள்ள சுக்கிரனை தாண்டி 9க்கு போய் 8க்கு வரும்போது தான் இந்த பிரச்சனை ஓரளவு சால்வ் ஆகும். அதோட அவரோட நடக்கிற திசை வந்து என்ன திசை, மேச லக்கணம், சுக்கிர திசை நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிர திசை நடக்குது. சுக்கிர திசையில் சனி புத்தி. சுக்கிர திசையில் சனி புத்தி என்ன செய்யும், சுக்கிரனுக்கு சனி வந்து வேதகன். பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தாமா இருக்கும். இதுக்கு என்ன ஒரு தீர்வுன்னு சொன்னால், ஒன்றும் இல்லை, அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு விடுங்க, பிரச்சனையாக இருக்குது, ஒரு 2 மாதம், ஆனால் இது டிகிரி படி 4 மாதம் ஆகணும், நீங்கள் சொல்லும்போது ஒரு 2 மாதம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. 2 மாதத்துக்கு பிறகு நாங்கள் கூட்டி வந்துடுறோன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி, அதாவது 8 டிகிரி அந்த கேது வந்து 8 டிகிரிக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் பேசினீங்கலாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். இருந்தாலும் இந்த திசை முடிகிறதுக்கு வந்து இந்த திசையில் இந்த புத்தி முடிகிறதுக்கு ஏப்ரல் 27 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க அப்படின்னு ரெமடி சொல்லிவிட்டோம். ஆனால் அவருக்கு அதுக்கு முன்னாடியே அவங்க வேற ஒருத்தட்ட பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து என்கிட்ட கேட்டு போனாங்க. நான் இதை வந்து ஏன் சொல்ல வந்தேன்னா, நமக்கு வந்து சமயத்தில் வந்து திடீர்னு கொடுத்து கேட்கும்போது திடீர்னு பதில் சொல்லணும். உடனே அதை வந்து எதையுமே அவங்கள்ட்ட கேட்டுக்காமல் நம்ம பதில் சொல்லணும்னா நமக்கு இந்த ஜாமக்கோல் அந்த அளவுக்கு உதவி செய்யுது. இப்போது நம்மக்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள்லாம் இந்த ஜாமக்கோல் வந்து உங்களுக்கு வந்து ஜாதகத்துக்கும் சரி, நீங்கள் வந்து வாஸ்து பார்க்க போகிற இடத்துலையும் சரி உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும்.
அது இந்த ஜாமக்கோலை எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது குருநாதர் ஐயா பரணிபாதை ஐயாவுக்கு தான் இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஐயா வணக்கங்க, நன்றிங்க. அந்த நேரத்தில் பெரிய அளவில் எதையுமே சொல்லாமல் சொல்லுங்கிற போது என்னை காப்பாற்றி விட்டுச்சுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து நம்ம பார்க்க வந்தது இப்போ வந்து புஷ்கர நவாம்சம். புஷ்கர நவாம்சம் அப்படின்னா ஒரு 108 பாதத்தில் புஷ்கர நவாம்ச பாதம்னு ஒரு 24 பாதங்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ராசிக்கு நமக்கு 2 பாதம் புஷ்கரத்தில் வரும். இப்போ அதில் வந்து 9 கிரகத்துக்கும் 3 கிரகத்துக்கு, கேதுக்கு, செவ்வாய்க்கு, புதனுக்கு, இது 3 கிரகத்துக்கும் புஷ்கர நவாம்சம் கிடையாது. மிச்சம் இருக்க 6 கிரகத்துக்கு புஷ்கர நவாம்ச பாதம் கொடுத்துருக்காங்க. அப்படி அது எல்லாம் நான் தெரியும் தானே, இல்லை சொல்ல வரிசையா? சரி. இப்போது காலபுருஷ தத்துவப்படி முதல்ல புஷ்கர நவாம்சம் இருக்கிறது எதுன்னு சொன்னால் சுக்கிரனுக்கு தான் இருக்குது. பரணியில் 3ஆம் பாதம், பூரம் 3ஆம் பாதம், பூராடம் 3ஆம் பாதம். இது வந்து சுக்கிரனோட புஷ்கர நவாம்ச பாதம். அடுத்ததாக 2ஆவதாக புஷ்கர நவாம்சம் வச்சிருக்கிறது சூரியன். அப்போ சூரியனோட நட்சத்திரத்தில் 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்சம். கார்த்திகை 1-4, உத்திரம் 1-4, உத்திராடம் 1-4. சூரியனோட நட்சத்திரங்களுக்கு மட்டும் 2 புஷ்கர நவாம்ச பாதங்கள். அடுத்தது இதை அடுத்து போனால் கார்த்திகை. அடுத்தது வந்து ரோஹிணி, சந்திரனோட புஷ்கர நவாம்ச பாதம். சந்திரனோட 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதம். அதாவது ரோஹிணி 2, அஸ்தம் 2, திருவோணம் 2, இது வந்து புஷ்கர நவாம்ச பாதம். அடுத்தது செவ்வாய்க்கு மிருகசீரிஷ, செவ்வாய்க்கு கிடையாது. செவ்வாயை தாண்டி அடுத்து போனோம்னா திருவாதிரை, அது வந்து ராகுவோடது. ராகுவோட நட்சத்திரங்கள், ராகுவோட நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதம். திருவாதிரை 4, சுவாதி 4, சதயம் 4 புஷ்கர நவாம்ச பாதம். அடுத்தது குருவோடது. குருவோட நட்சத்திரத்தில் 2ஆவது பாதமும் 4ஆவது பாதமும் புஷ்கர நவாம்ச பாதம். புனர்பூசம் 2, புனர்பூசம் 4, விசாகம் 2, விசாகம் 4, பூரட்டாதி 2, பூரட்டாதி 4. இது வந்து குருவோட புஷ்கர நவாம்ச பாதம். குரு அடுத்தது சனி பகவானோடது பூசம். பூசத்தில் சனி பகவானோட நட்சத்திரங்களுக்கு 2ஆவது பாதம் தான். அந்த நட்சத்திரத்தில் பூசம் 2, அனுசம் 2, உத்திரட்டாதி 2. இது வந்து சனி பகவானோட புஷ்கர நவாம்ச பாதம். இப்போ இந்த மொத்தத்தில் இருக்கிறது 24 புஷ்கர நவாம்ச பாதம். இந்த 24 புஷ்கர நவாம்ச பாதமும் நன்மை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு சில ஐயாவை வந்து எனக்கு இந்த ஜாமக்கோளில் உதவி பண்ண மாதிரி நான் முன்னாடி படித்த குருநாதர் பரணி பாரதி ஐயா ஒரு வீடியோ பேசியிருந்தார். அதிலேருந்து கொஞ்சம் எடுத்தேன். அடுத்து அதை பார்த்துக்கிட்டு வரும்போதே நம்ம திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா, நான் அவர்கிட்ட படித்ததில்லை, அவர் பேசியிருந்தார். அதிலேருந்து கொஞ்சம் விஷயங்கள் எடுத்து தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து இதை சொல்ல போகிறேன். இது எப்படின்னு சொன்னால், அந்த இப்போ மேசத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் 9 பாதம் இருக்குது இல்லையா? இந்த 9 பாதத்தில் வந்து அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் தாராபலன் அடிப்படையில் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது சுக்கிரனோட நட்சத்திரம் தான் முதல்ல வருது. பரணி 3. பரணி 3ங்கிறது மேசத்தில் எத்தனாவது பாதங்க? 7 இல்லையா? அப்போ 7ங்கிறது வந்து வதைதாரையாக எடுத்துறாங்க. அப்போ பரணி 3, பூரம் 3, பூராடம் 3. இந்த 3மே வந்து நெருப்பு ராசிகளில் வர்றது. நெருப்பு ராசிகளில் இது 3ம் 7ஆவது பாதமாக வருது. அப்போ இந்த 7ஆவது பாதத்தில் இருக்கிற புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்க கிரகங்கள்
நன்மை செய்வதில்லைன்னு ஒதுக்கிடுறாங்க. ரெண்டாவதா எழுதிட்டார் சொல்லவா? ரெண்டாவதாக கிருத்திகை 1. கிருத்திகை 1ங்கிறது எத்தாவது பாதம்? 9வது பாதம். அந்த 9வது பாதத்தை வர்றதுனால அது அதிமைத்திரையாக எடுக்கிறாங்க. மைத்திரையா இல்லை, அதிமைத்திரையாக எடுக்கிறாங்க. அதிமைத்திரையாக எடுக்கும்போது கிருத்திகை 1, உத்திரம் 1, உத்திராடம் 1, இது 3ஐயும் வந்து இதில் நிற்கிற கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து கிருத்திகையில் 4ஆம் பாதம். கிருத்திகையில் 4ஆம் பாதம்னு வரும்போது அது வந்து அது ரிஷபத்தில் என்ன வரும்? 3வது பாதமாக வரும். அது அப்போ வந்து அது வந்து விபத்து தாரை. 3ன்னு வந்தால் விபத்து தாரை. அப்போ வந்து 4வது பாதத்தை சூரியனோட 4வது பாதம் 3ஐயும் ஒதுக்கிடுறாங்க. அடுத்து சந்திரனோட 2ஆம் பாதம். சந்திரனோட 2ஆம் பாதங்கிறது அந்த ராசியில் எத்தனாவது பாதமாக வரும்? 5வது பாதமாக வரும். 5வது பாதமாக வரும்போது அதை வந்து பிரத்யேக தாரை, தடை தாரையாக எடுத்துடுறாங்க. அப்போ அதுவும் அதில் நிற்கிற கிரகங்களும் நன்மை செய்கிறதில்ல அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. அது சந்திரனுக்கு பிறகு அடுத்தது வந்து ராகு. ராகுவோட 4ஆம் பாதம், ராகு நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் 4ஆம் பாதம் வந்து திருவாதிரை இதில் மிதுனத்தில் எத்தனாவது பாதமாக வரும்? மிருகசீரிசம் 2 பாதம் இருக்குது. திருவாதிரை 4ன்னு போதும்போது அது 6. அது 6ன்னு வரும்போது அந்த 6ஆம் பாதம் நமக்கு சாதக தாரையாக எடுக்கிறாங்க. 6ஆம் பாதம் சாதக தாரை, நட்பு தாரை. இப்போ இதில் இருக்கிற ராகுவோட நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் இருக்க பாதமும் கிரகங்கள் இருந்தால் அது நன்மை செய்யும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக புனர்பூசம் 2. புனர்பூசம் 2ங்கிறது 8வது வரும். 8வது வரும்போது குருவோட 2ஆம் பாதத்தில், குருவோட நட்சத்திரத்தில் புனர்பூசம், விசாகம் 2, புனர்பூசம் 2, விசாகம் 2, பூரட்டாதி 2, இதில் நிற்கிறது பூரா 8வது மைத்திரதாரை. இப்போ இதில் நிற்கிற கிரகம் நன்மை செய்யும் அப்படின்னு எடுக்கிறாங்க. இதுக்கு பிறகு 4வது புனர்பூசம் 4, விசாகம் 4, பூரட்டாதி 4ன்னு வரும்போது அது என்னங்க? 1வது ஜென்மதாரையில் வந்துடும். அப்போ ஜென்மதாரையில் வரும்போது அது வந்து நமக்கு நன்மை, அதில் நிற்கிற கிரகம் நன்மை செய்யாது அப்படின்னு எடுத்துடுறாங்க. அடுத்தது என்ன? பூசம் 2ங்கிறது பூசம் 2 என்னவா வரும்? கடகத்தில் வந்து புனர்பூசம் 1 போனால் பூசம் 2, 3 அதுவும் வந்து விபத்து தரையில் வந்துடும். இப்போ அதையும் வந்து நன்மை செய்யாதுன்னு எடுத்துடுறாங்க. இப்போ நமக்கு தேர்றது எத்தனை தேரும்? ஒரு 9 பாதம் தான் தேரும். இப்போ இந்த 9 பாதத்தில் இருக்கிற கிரகம் நன்மை செய்யுமா அப்படின்னா அதுவும் நன்மை செய்யாது. எப்படி இருந்தால் நன்மை செய்யும், எப்படி இருந்தால் நன்மை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தால் நன்மை செய்யும்? அதாவது திசை வரிசைகள் எண்ணுவோமா இல்லையா? திசை இப்போ என்ன? கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, இப்படி எண்ணுவோம். இப்போ வந்து இதில் இப்போ வந்து ஒரு பாதத்தை எடுத்துக்கங்க. எந்த பாதத்தை எடுத்துக்குவோம்? ஏதாவது ஒரு பாதத்தை சொல்லுங்கள், எடுத்துக்குவோம். அனுச 2 தான் நம்ம சொல்லிட்டோமே. அனுச 2 3வது இதில் அதுதான் செய்யாத, வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டோம். கிருத்திகை 1. கிருத்திகை 1ல் சூரியன் நிற்கிறாரு வச்சுக்குவோம். அவரோட நட்சத்திரம் கிருத்திகை 1ல் சூரியன் நிற்கிறாரு. சூரியனுக்கு அது என்ன? சூரியனுக்கு அது என்ன வரும்? அப்படி இந்த வரிசையில் என்னன்னோம்னா ஜென்மதாரையாக வந்துடும்.
வேலை செய்யாதுன்னுறாங்க. சந்திரன் என்ன? சந்திரன், செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை 9ஆக வரும். அது வந்து அதிமைத்திரமாக வரும். அப்படி வரும்போது அந்த மாதிரி இருக்கிற கிரகம் அவங்களுக்கு இப்போ அதாவது கிருத்திகை 1 வந்து சந்திரன்னா நன்மை செய்யும். அவங்களுக்கு நிறைய வந்து பொருளாதாரத்தை கொடுக்குது, நிறைய நன்மையாக இருக்குது அப்படின்னு எடுத்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போடணும். அடுத்தது என்ன? சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் எடுத்து பாருங்களேன். செவ்வாய் என்ன வரும்? செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை. செவ்வாய் இருந்தாலும் நன்மை செய்வார். அந்த செவ்வாய்க்கு பிறகு ராகு வந்துட்டா ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை 7ஆக போயிடுவார். இப்போ ராகு அதில் நின்னார்னா பெரிய சிக்கல்களையும் சிரமத்தையும் கொடுத்து ஒரு பின்னடைவை கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கணும். செவ்வாய் ராகுக்கு அப்புறம் குருவை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை 6. இப்போ குரு நின்னார்னா நன்மை செய்வார், இப்படி எடுக்க சொல்கிறாங்க. குருவுக்கு அப்புறம் சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை. சனி இருந்தால் நன்மை செய்யாது, 5வது பிரத்யேகமாக போகுது. சனிக்கு அப்புறம் புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை. புதன் இருந்தால் அந்த இடத்துல 4வதாக வருது, சேமதாரம், நல்லது செய்வார். இப்படி தான் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. இதை எடுக்கும்போது ஐயா சின்ராசை இந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஐயா சின்ராசையா ஒரு வீடியோ பேசியிருந்தார். அதை பார்த்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து மைத்திரமாக வேலை செய்யுது. அதாவது இந்த தாராபலன் படி பார்க்கும்போது அந்த நிற்கிற கிரகத்துக்கும் இந்த நிற்கிற நட்சத்திரத்துக்கும் இந்த உடுமகாதேசப்படி நம்ம எண்ணும்போது அதுவும் தாராபலனில் நல்லா வந்தால் அது நல்லா செய்யுங்கிற வரைக்கும் இப்போ பார்த்தோமா. ஆனால் ஐயா வந்து பேசுனாங்க. ஐயா சொல்லும்போது என்ன சொன்னாங்க? 6, 8, 12 அதாவது அந்த லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளாக வந்துட்டாலும் அது வந்து நன்மைகள் செய்கிறதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ அடுத்தபடியாக வந்து அவர் சின்ராசையா ஒரு வீடியோ பேசியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 28/9/1992 பிறந்த ஒருத்தர், வயசு 82 பிறந்தவர். 82 பிறந்தவர் சமீபமாக ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவருக்கு வந்து கன்னியா லக்கணம். குரு வந்து எங்கே நிற்கிறாரு? 4-7க்குள்ள குரு வந்து ராகுவோட சுவாதி 4ல் நிற்கிறாரு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தால் அது வந்து நன்மை செய்யும் தானே நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் அவர் பார்த்த ஜாதகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இவருக்கு வந்து ஜாதகம் பார்த்து இப்போ நேரடியாக ஜாதகம் பார்த்து அதே போட்டிருக்காரு. இந்த தேதியிலேருந்து இந்த தேசம் வரைக்கும் 2015 2031 வரைக்கும் இவருக்கு வந்து குரு தசை நடக்குது, கேது புத்தி நடக்குது. அதாவது இவருக்கு எந்தவித நன்மையுமே இந்த குரு செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னால், அவர் இந்த குரு வந்து பாதகாதிபதி. லக்கணத்துக்கு யாருங்க? கன்னியா லக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதியாக போயிட்டார். அதனால் இந்த குரு வேலை செய்யலை. அதாவது என்ன செய்யுது? அதாவது ஒருத்தரை மேலேயும் கொண்டு போகலாது. 4வது தார நல்ல இடத்துல நிற்கிது. ஆனால் பெரிய அளவில் அவருக்கு ஒன்றும் செய்யலை. என்ன செய்யுது? சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, செலவு பண்ணுறாங்க, ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே தான் இப்போ நான் சொல்ல வர்றேன். எனக்கு கேது, அதாவது பூராடம் 3ல் சந்திரன். இது வந்து 14 வயசில் சந்திரன் 24 வயசுக்குள்ளே முடிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா 24 வயசுக்குள்ளே முடியும் போது அது என்ன, இந்த தாராபலனில் என்ன எங்கே நிற்கிது? 7ல் நிற்கிதா? சந்திரன் பூராடம் 3 7ல் நிற்கிது. பெரிய அளவில் ஒரு நன்மை செய்யலைனாலும் அது வந்து இதுக்கு எண்ணும் போது என்ன வருது? சந்திரனுக்கும் அந்த பூராடம் சுக்கிரனுக்கு எண்ணும்போது என்ன வருது? சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சந்திர தசை, சூரியன், சந்திரன், செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை 8வது வருதா? மைத்திரமா? ஆனால் நிற்கிறது 7ல் நிற்கிதா?
இது அப்போ என்ன செய்யுது, பெரிய அளவில் நன்மை செய்யலாம். ஆனால் என்ன நன்மை எனக்கு அப்போ செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் 14லேருந்து 24க்குள்ளே வந்துச்சு இந்த சந்திர தசை. இந்த 10 வருஷம் நடக்கும்போது அந்த கடைசியில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு, திருமணம் முடிஞ்சிச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு. இது இன்றைக்கி வரைக்கும் அந்த கவர்மெண்ட் ஜாப்புனால நம்ம வந்து ஒரு பென்ஷனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அளவுக்கு ஒரு ஓரளவு, அதாவது கெடுதலையும் பண்ணிட்டு போகலை, பெரிய அளவில் நன்மையும் பண்ணிட்டு போகல, ஓரளவு நம்பிக்கை செஞ்சுட்டு போச்சு. இப்போ கேது அஸ்த 2ல் நிற்கிது. அஸ்த 2ல் கேது நிற்கிதுன்னா புஷ்கரம் தான். ஆனால் அந்த கேது தசை வராது, விட்டுருவோம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது சனி தசை. சனி வந்து பூரம் 3ல் நிற்கிறார். பூரம் 3ல் நின்னா அவர் அதுவும் வந்து 7வது தாரையில் தான் வருமா? சனிக்கு பூரத்துக்கு என்ன வரும்? சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, 4 தானே, சேமம் தானே, நல்லா தானே இருக்கணும். ஆனால் என்ன பண்ணாருன்னா, சனி தசை ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருந்து எல்லாத்தையும் பிரித்து வந்துட்டேன். நான் எல்லாத்தையும் பிரித்து வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ வந்து செட்டில் ஆகிட்டேன், பென்ஷனை வாங்குறதோடு செட்டில் ஆகிட்டேன். ஆனால் பெரிய லெவலில் அதுக்காண்டி நான் வந்து பெரிய லெவலில் கீழேயும் போயிடலை, பெரிய லெவலில் ஒரு மேலேயும் போகலை, ஒரு மீடியமாக, அதாவது இந்த 4வது தாரையில் 7வது வதை தாரையில் நின்னாலும் 4வது வர்றதுனால எனக்கு வந்து அது ஓரளவுக்கு நன்மை செஞ்சு ஒரு பெரிய லெவல்லையும் போகாமல் ரொம்ப கீழேயும் இறக்கி விட்டுறாமல் ஓரளவில் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அளவில் தாங்க புஷ்கர நவாம்சம் நமக்கெல்லாம் நன்மை செய்யும். பெரிய அளவில் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சிடும்னு நினச்சி ஏமாந்துடாமல் அவங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன பலனில் இருக்குது, இது எந்த அளவுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க, பார்த்து வர்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கங்க. முதல்ல சொன்னேன்ல ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னேன்னு, அது மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து கணவன் மனைவி சண்டை பிரச்சனைகள்னு வந்தால் அது என்ன பண்ணும்? கேது எப்போவுமே ராகு காரகத்துவம் கேது காரகத்துவம் பிரிக்க தான் பார்க்கும். நம்ம அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொன்னது. கேது காரகத்துவம் பிரிக்கும், அந்த இதை வச்சு நம்ம சொன்னோம். அது மாதிரி அந்த டிகிரி அடிப்படையில் பார்த்து இது சுக்கிரன் தான் மனைவின்னு எடுத்துக்கணும். இதே ஒரு பொண்ணு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாக்க செவ்வாயை வந்து கேது கடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும், பிரிவு வரும், பிரித்து வைக்கும். அதுக்கு நம்மளே ஒரு ரெமடியை கொடுத்துடணும். போய் 2 மாதம் 4 மாதம் உங்கள் வீட்டில் இருங்க, உங்கள் வீட்டில் இருங்க, உங்கள் அப்பா வீட்டில் இருங்க, உங்கள் அம்மா வீட்டில் இருங்க, இந்த டிகிரியை கடந்த உடனே வாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து சொல்லும்போது நம்ம சரவணஜி சொன்னார், நம்ம பிறவி வந்து எடுத்ததே வந்து எதுக்கு எடுத்துருவோம்? இந்த பிறவி வந்து ஏதோ முற்பிறவியில் ஒரு செஞ்ச ஒரு இதை வந்து கழிக்கிறதுக்காண்டி தான் இப்போ ஒரு பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்கிறோம். அதுதான் உண்மை இல்லையா? ஒரு சைடு நமக்கு வந்து ஒன்று நம்ம அனுபவிக்கிறோம்னா, ஒன்று நம்ம செஞ்சது, இல்லை நம்ம அப்பா வழியில் செஞ்சது, இல்லை நம்ம அம்மா வழியில் செஞ்சது, இதைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமா? ஆனால் அது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காங்களா? அடியனுக்கு வந்து என முன்னாள் குருநாதர் பிருகு புரவாரன் ஐயா மூலமாக அப்படி ஒரு வகுப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதில் வந்து 108 பாதங்களுக்கும் 108 பாதத்தில் இப்போ வந்து 108 பாதத்துலேயும் கிரகம் நிற்கிதா? இல்லை 108 பாதத்தில் 9 பாதத்தில் மட்டும்தான் கிரகம் நிற்கும் இல்லையா? இந்த 9 பாதத்தில் நிற்கிற கிரகம் அந்த நிற்கிற பாதத்திலேருந்து அது நேராக ஒரு பாதத்தை பார்க்கும். அப்போ 9 9 18 பாதங்களை எடுத்துக்கிறாங்க. 18 பாதம் இல்லாமல் 3 பார்வை கொண்ட கிரகம் இருக்கா? குரு, செவ்வாய், ராகு, கேது, சனி. இப்போ இதுக்கு 2க்கு சேர்த்து எல்லாம் ஒரு 10 பாதம் வந்துடுதா? அப்போ 18 10 28 விதமான முன்வினை பயன்களை எடுக்கிறாங்க. இப்படி என்ன செஞ்சுருக்கோம், இந்த முன்வினை பயனில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத அதை ஓப்பனாக அதை வந்து சொல்கிறாங்க. சொல்லி அதுக்கு என்ன பலன், இந்த பிறவியில் அதுக்கு நம்ம என்னதை அனுபவிப்போம், என்னதை அனுபவிக்கலை. அதாவது ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு நிகழ்வு நடந்திருந்தால்
அது வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே யாருக்காவது ஒன்று நடந்திருந்தாலும் அதை நம்ம அனுபவித்து முடிச்சிட்டோம்னு எடுத்துக்கிறாங்க. அது போக நம்ம எதை அனுபவிக்கலை, மிச்சம் என்ன இருக்குது, அதுக்கு என்ன ரெமெடி, அதுக்கு வந்து தீர்வு வந்து கோவில் பரிகாரமா அல்லது தான தர்ம பரிகாரங்களா அப்படிங்கிற ஒரு அருமையான சப்ஜெக்டை எனது பழைய முன்னாள் குருநாதர் மூலமாக எனக்கு கிடச்சிச்சு. இப்போ படிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அதை மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கேளுங்க, உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா வரம்பாதி ஐயாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.